ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைநிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு சில அடிப்படையான சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவதற்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்ப்போம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு 20 மாடி கட்டிட உச்சியில் ஒரு நாட்டோட ராஜாவை 4 கொள்ளையர்கள் கடத்தி கொண்டு போய் அங்கே சேரில் உட்கார வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அந்த ராஜா எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை கட்டி வச்சிருந்த கவரெல்லாம் அவுத்துட்டாரு. ஆனால் தப்பிக்கலான்னு பார்க்குறாரு, வழி இல்லை. அங்கே மொட்டை மாடியிலேருந்து கீழே போகிற கதவும் பூட்டிகிட்டு இருக்குது. மேலேயும் சுற்றி எந்த ஒரு புடிமானமும் இல்லை. அவரும் கத்துறாரு, யாருக்கும் கேட்கல. ஒரு சைடாக ரோட்டில் போய் எட்டி நின்று அங்கே கூப்பிட்றாரு, கத்துறாரு. யாருமே இங்கே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த சத்தம் ரோட்டில் போகிறவங்களுக்கு கேட்கவும் கிடையாது. கொஞ்ச நேரம் கழித்து ரோட்டில் ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார். உடனடியாக இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கையில் கழுத்தெல்லாம் போட்டு இருந்த ஆபரணங்கள், தங்க ஆபரணங்களை கழட்டி அவர் மேலே போடுறாரு. ஆனால் அவர் மேலே விழலை, அவர் முன்னாடி கீழே விழுது. உடனடியாக இவர் போனவர் என்ன கீழே தங்கம் இருக்கேன்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரு. மீண்டும் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறாரு. மேலே இருந்து அந்த ராஜா கத்தி கத்தி பார்க்குறாரு, ஒன்றுமே அவருக்கு கேட்கல, கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்கல. மறுபடியும் இருக்கிற ஒரு தங்க நகையை கழட்டி கீழே அவர் மேலே போட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மேலே விழலை, கீழே தான் விழுந்தது. அவர் அதையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு இன்னும் தரையிலே தேடிக்கிட்டு இருக்காரு. ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி மேலேருந்து கத்துறாரு, டேய் என்னை காப்பாத்துறா, இன்னும் அதை விட மூட்டையாக நான் உனக்கு தங்கம் தரேன் அப்படின்னு கத்துறாரு. அவனுக்கு சுத்தமாக கேட்கல. அவன் கீழவே இன்னும் வேறு ஏதாவது தங்கம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே தான் இருக்கான். இந்த முறை ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த சேரை தூக்கி போடலான்னு ஐடியா பண்ணுறாரு. இந்த முறை ஆனால் சேரை அவன் மேலே போட்டுறக்கூடாது, கொஞ்சம் தூரமாக போடுவோம், அப்போ தான் மேலே இருந்து விழுந்ததுன்னு அவனுக்கு தெரியும், மேலே பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேரை தூக்கி போடுறாரு. அவன் தங்கத்தை தேடிக்கிட்டே வந்தவன் கரெக்டாக சேர் விழ வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். சேர் அவன் மேலே விழுந்தது, அவன் செத்து போயிட்டான். இப்படி தான் இந்த உலக மக்கள் அனைவருமே இந்த பூமியில் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் கீழவே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் மேலே இருக்கார், இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கார் அப்படிங்கிறத ஒருத்தனும் புரிஞ்சுக்கிட்டு மேலே நிமிர்ந்தே பார்க்க மாட்டேங்கிறான். இந்த பூமியிலேயே தேடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் மனுஷன் மரணத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கான். மண்ணிலேருந்து வந்ததையே தேடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் மண்ணுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆன்மீக தத்துவ ஞானிகள் எல்லாம் இந்த கதையை சொல்லி தத்துவமாக சொல்கிறாங்க. இறைவன் உண்மைக்கு உண்மையுமாய், சத்தியத்துக்கு சத்தியமாய் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்கார். ஓகேங்களா? நீ என்னை பார்த்து கேள், என்னை பார்த்து நீ வேண்டு, என்னை பார்த்து வணங்கு, என்னை பார்த்து நீ எது ஒன்றாலும் கேட்டு என்னிடம் சரணடைஞ்சா நீ கேட்குறதுக்கு முன்னாடியே உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு இறை தத்துவம் சொல்லுது. இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேரடியாக இந்த பிரபஞ்சத்தை பார்த்து, அதாவது வானத்தை பார்த்து நம் தேவைகள் என்னவோ அதை எண்ணங்கள் மூலியமாவோ இல்லை உணர்வுகள் மூலியமாவோ அல்லது வார்த்தைகள் மூலியமாவோ நம்ம இந்த ஆகாயத்தை பார்த்து சொன்னோம் அப்படின்னா நேரடியாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் வரும், ஒரு திடமான நம்பிக்கை வரும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளே நேரடியாக பேசணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். நிச்சயமாக நம்ம கேட்ட விஷயங்கள் நிறைவேற்றி தரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நிச்சயமாக இருக்கும். ஆகாயத்தை பார்த்து நீங்கள் டெய்லியும் பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி அதற்கு தீர்வு கேளுங்க. உறவுகள் சரியாகணுமா, நோய்கள் சரியாகணுமா, பிரச்சனைகள் சரியாகி சமாதானம் வரணுமா, இல்லை வேறு ஏதேனும் குறைகள் இருக்கா, பொருளாதாரத்தில் உயரணுமா, மகிழ்ச்சி வேணுமா, நிம்மதி வேணுமா, என்ன வேணுமோ
டெய்லி நீங்கள் ஆகாயத்தை பார்த்து பேசுங்க, கேளுங்க, நிச்சயமாக அது கிடைக்கும். ஆகாயத்தை பார்த்து நான் என்னன்னு பேர் சொல்லி நான் பேசுகிறது, எந்த கடவுளை பேர் சொல்லி பேசுகிறது, இல்லை பிரபஞ்சம்னே சொல்லி பேசுகிறதா அப்படின்னுலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எந்த கடவுள் பேரும் சொல்ல வேண்டியதில்லை, பிரபஞ்சம் அப்படிங்கிற பேரும் சொல்ல வேண்டியதில்லை. என்ன படைத்த சக்தியே அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேங்களா? அதை சொன்னாலே போதும். நிச்சயமாக ஒரு சக்தி இருந்தால் தான் ஒரு படைப்பையே நிகழ்த்த முடியும். ஓகேங்களா? உங்களை ஒரு சக்தி படைச்சிருக்கு இல்லையா, அந்த சக்திக்கிட்ட நீங்கள் பேசுனாவே போதும். என்ன படைச்சிருக்குல்ல, இந்த பிரபஞ்சத்தில் என்னையும் படைச்சிருக்குல்ல, அந்த சக்தியே நீ படைத்த இந்த படைப்புக்கு இது எல்லாம் இல்லாமல் இந்த பூலோகத்தில் அவஸ்தைப்படுது, எது எல்லாம் இல்லாமல் அவஸ்தைப்படுறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி, இது எல்லாம் இல்லாமல் உன் படைப்பான நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது நீ கொடுத்து அருள்வாயாக என்னை படைத்த சக்தியே அப்படின்னு ஆகாயத்தை பார்த்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்து சொல்லுங்கள். டெய்லியும் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? நம்ம கும்பிட்ற சாமியோ இறை சக்தியோ எதுவாக இருந்தாலும் முழுக்க இந்த வெட்ட வெளியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த வெட்ட வெளி தான் ஒட்டுமொத்த கிரகங்களையும் ஒட்டுமொத்த இந்த கேலக்ஸி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் தாங்கிக்கிட்டு அதை சரியாக நேர்த்தியாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வெட்ட வெளிங்கிறது ஏதோ சும்மா இருக்குது, காலியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே தான் எல்லா இறை சக்தியும் நிறைஞ்சு இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே இந்த வெட்ட வெளி தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த ஆகாய சக்திக்குள்ளே தான் எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இறைத்தன்மையும் எல்லாமே இந்த வெட்ட வெளியில் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லா ஆன்மீகத்தோட ஆணி வேற போய் பாருங்கள். அதுலேயும் இந்த வெட்ட வெளி தான் கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் இருப்பீங்க. உங்கள் ஆன்மீகத்துலேயும் ஆணி வேர், ஆதி, அனாதி இதெல்லாம் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள், ஆகாயத்தை தான் சொல்லுவாங்க. இந்து மத கோட்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆகாயம்தான் கடவுள்னு எடுத்து சொல்கிறதுக்கு சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் இருக்குது, அங்கே சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. இந்த வெட்ட வெளியே தான் அங்கே கடவுள்னு காட்டியிருப்பாங்க. அதை தான் அங்கே சிதம்பர ரகசியம்னு சொல்லியிருப்பாங்க. இஸ்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க உருவ வழிபாடெல்லாம் கிடையாது, ஆகாயத்தை பார்த்து தான் அவங்க வணங்குவாங்க. கிறிஸ்துவத்துலேயும் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யம் அதுதான் உச்சபட்ச ஆன்மீக பயணம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஆகாயத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் விக்கிரக வழிபாடெல்லாம் கிடையாது. கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா மதங்களுமே ஆகாயத்தை தான் கடவுளாகவே காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அழியக்கூடிய பொருட்கள். இந்த ஜீவன் கூட அழியக்கூடியது தான். இந்த ஜீவ ஆத்மா பரமாத்மாவோட போய் சேரணும். அது மட்டும்தான் இங்கே நடக்க வேண்டிய விஷயமே தவிர மற்றது எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற தத்துவம் தான் எல்லா மத கோட்பாடுகளிலுமே இருக்கும். இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே பரமாத்மாவில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஜீவ ஆத்மா. ஓகேங்களா? என்னதான் நம்ம பரமாத்மாவில் இருந்து பிரிஞ்சு வந்து இங்கே ஜீவனை எடுத்து ஜீவாத்மாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது நம்ம ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி ஒரு இணைப்பு உண்டாகும். அந்த இணைப்பு மூலிமா உங்கள் உணர்வுகள் அந்த பரமாத்மாவுக்கு போய் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்த பரமாத்மாவே பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது செய்து வைக்கும். ஓகேங்களா? இதுதான் இங்கே நடக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. இது எல்லாமே இந்த பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். பரமாத்மா அப்படின்னு சொன்னோன்னே அதை ஏதோ உருவம் எடுத்து வரும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? அந்த பரமாத்மாவோட பிரதிபலிப்பு தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும். ஓகேங்களா? பரமாத்மாங்கிறது ஒரு 5 வேலை செய்யும்.
காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இந்த ஐந்தொழிலையும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் இந்த பரமாத்மா செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த பஞ்சபூதங்களை படைத்ததே அதன் மூலியமா தன்னை வெளிப்படுத்திக்க தான். ஓகேங்களா? இந்த ஆகாய வெட்ட வெளியில் நம்ம கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதன் மூலியமா நம்ம கடவுளை கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள். ஓகேங்களா? நீர், நிலம், காற்று, நெருப்பு இது எல்லாம் சேர்த்து தான் இந்த ஆகாயத்தோடு இணைந்து இந்த பஞ்சபூதங்களும் சேர்த்து தான் எந்த ஒரு ஜீவனுக்கோ ஜீவாத்மாவுக்கோ உதவ முடியும். அதனால தான் நம்ம இது பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நேரடியாக பரமாத்மா சக்தின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நேரடியாகவும் நமக்கு உதவ முடியாது. அப்போது பிரபஞ்சங்களை பயன்படுத்தி தான் நமக்கு உதவ முடியுமே தவிர அது நேரடியாக ஒவ்வொருத்தருக்கும் செய்ய முடியாது. ஏன்னா நாமளே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட சரீரம் தான். ஓகேங்களா? அப்போது பஞ்சபூதங்களை பயன்படுத்தி தான் நமக்கு உதவ முடியும். உதாரணத்துக்கு நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நேரடியாக உடல்லே நம்ம வைத்தியம் பண்ண முடியாது. இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கிறது என்னமோ அதன் மூலயமா போய் தான் வைத்தியம் பண்ண முடியும். அதாவது இரத்த நாளங்கள் மூலயமா மருந்துகள் செலுத்தி அதன் மூலயமா தான் நம்ம உடலை குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி அந்த பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தை படைத்ததே நம்மளை உருவாக்க தான். ஓகேங்களா? நம்மளை உருவாக்கி நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சங்கள் மூலியமாகவே நமக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம பரமாத்மாவை அடையணும் அப்படின்னா நம்ம ஆத்மா மூலியமாக தான் நம்ம போய் அடைய முடியும். ஓகேங்களா? வள்ளலார் சொல்கிறாரு, ஆன்ம உருக்கம் வரணும். ஓகேங்களா? ஆன்ம உருக்கம் வந்தால் தான் அந்த பரமாத்மாவை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வள்ளலார் சொல்லக்கூடிய சத்தியம். ஆன்ம உருக்கம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு உயிர் இறக்கம் வரணும், ஜீவகாருண்யமாக இருக்கணும், எல்லா உயிரையும் தான் உயிர் போல் நினைக்கணும். இந்த உயிர் இறக்கம் வந்தால் தான் உங்களுக்கு ஆன்ம உருக்கம் வரும். இந்த ஆன்ம உருக்கம் வந்தால் தான் அந்த பரமாத்மாவையே நம்ம ஆத்மா போய் அடையும். அப்படிங்கிறது தான் வள்ளலாருடைய மிகப்பெரிய கோட்பாடு. ஓகேங்களா? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தோட உச்சபட்ச தகவல்கள். நிறைவாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆகாயத்தை பார்த்து உங்கள் தேவைகள் என்னவோ அதை சொல்லுங்கள், அதை பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. மெயினாக நீங்கள் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னா அதிகாலையில் செய்யுங்க. 3லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே. ஓகேங்களா? வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் தெரிகிற நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை செய்யுங்க. முடிஞ்சால் டெய்லியும் ஒரு 21 நிமிஷம் ஒரு தியானம் மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பவர், உங்களுடைய சக்தி, உங்களுடைய எனர்ஜி மிகப்பெரிய லெவலில் மேலோங்கும். இதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு நேரடியாக ஞான உபதேசம் கிடைக்கும். ஓகேங்களா? உண்மையிலேயே இந்த இறை சக்தினா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு ஞான உபதேசமாக உங்கள் அறிவுக்கு, உங்கள் மூளைக்கு உங்களுக்குள்ளவே ஒரு விடைகள் தானாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கவலையே வராது, துன்பமே தெரியாது, கஷ்டம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இது எல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இதெல்லாம் வேணாங்க, என் வாழ்க்கை மாறினா போதும், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, இது தீர்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் டெய்லியும் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுக்குள்ளே ஒரு 3 to 6 மணிக்குள்ளே அதிகாலையில் நீங்கள் போய் அந்த ஆகாயத்துக்கிட்ட பேசுங்க, சொல்லுங்கள். அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்து பேசுங்க. அதெல்லாம் எத்தனை பில்லியன் லைட் இயர்ஸ் தூரம் இருக்க தெரியுமா? அதிலிருந்து ஒளிகள், சக்திகள் அதெல்லாம் பல கோடி ஆண்டுகளாக பயணித்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூமியை கடந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்து உணர்வு ரீதியாக நம்ம அதை அட்ராக்ட் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம ஈர்த்து கொள்ள
கொள்ள முடியும், பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் இந்த ஆகாயத்தை பார்த்து உங்கள் பிரார்த்தனைகளோ, வேண்டுதல்களோ, உங்கள் தேவைகளோ எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். பேசும்போது ஆத்மார்த்தமாக பேசுங்க. ஓகேங்களா? உணர்வுபூர்வமாக பேசுங்க, உணர்வுபூர்வமாக கேளுங்க. உங்கள் ஆத்மா உருகிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க. நிச்சயமாக பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.